ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சந்தோஷம் அவங்க செஞ்ச சந்தோஷமான ரெசிபி தான். மில்க் பேடா ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதே போல் நம்மளும் செஞ்சு சூப்பராக அசத்திடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இப்போ முதல்ல பாலை காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பால், திக்கான பால் எடுத்துருக்கேன். இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வந்துருச்சு. ஓரங்கள்லாம் இந்த ஏடை எடுத்து விட்டு நல்லா காய்ச்சி விட்டுருங்க. இது எவ்வளோ வத்த காய்ச்சணுமோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பேடா. பொங்கி ரொம்ப ஊற்றிடவும் கூடாது, அடி பிடிச்சிடவும் கூடாது. கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது கூட 50 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. ரொம்ப பொங்கி ஊற்றிடக்கூடாது. கூட 50 கிராம் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். எவ்வளோ தான் நம்ம கிண்ட கையே டயர்டாயிருங்க. எக்ஸ்ட்ரா வீட்டில் யாராவது ஆள் இருந்தால் அவங்களையும் சேர்த்து கிண்ட விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வற்றி வந்துருச்சு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா பால் சுண்டை காய்ச்சினாவே அதில் உப்போட டேஸ்ட்டு இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அது வரையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இன்னமும் இது தண்ணி சத்து இல்லாமல் சுருண்டு வரணும். இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டுலாம். அமுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே போல் 4 ஹார்ட் ஷேப்பில் 4 பேடா எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்த 1/2 லிட்டர் பாலுக்கு எனக்கு 6 பேடா கிடச்சிச்சு. உங்களுக்கு எத்தனை கிடச்சிதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வைக்க போகிறேன். ஹார்ட் ஷேப்பில் வச்சா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக அழகாகவும் இருக்குங்க. இது கூட உலர் திராட்சையும் வைக்க போகிறேன். இப்போ ஸ்ட்ராபெரியில் இந்த பச்சை கலர் இலையும் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பால்கோவானாவே சும்மாவே சொல்ல வேணாங்க, சும்மாவே சாப்பிட்ருவோம். அதெல்லாம் பேடா செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இருக்காது. என்ன பண்ணுறது, வீடியோக்காக பேடா செய்கிற அளவுக்கு இது பொறுமையாக இருந்துச்சுங்க பசங்க. இல்லாட்டி கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே அள்ளி சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ அழகாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம மேலே பேடா மேலே எடுத்து வச்சிடலாம். உலர் திராட்சையும் இது போல் மேலே எடுத்து வச்சிடறேன். எல்லாத்துலேயும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான மில்க் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.